மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் தல வரலாறு. திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோவில் பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த தலம் பாண்டிய நாட்டின் பஞ்சபூத தலங்களில் மண் தலமாக அறியப்படுது. இங்கு சிவபெருமான் நெல்லையப்பராகவும் அம்பாள் காந்திமதி தாயாகவும் காட்சியளிக்கிறாங்க. தல வரலாறு. இந்த தலம் முன்னாடி வேணுவனம்னோ இறைவன் வேணுவனநாதர்னோ அழைக்கப்பட்டது. வேணுவனம் என்பது மூங்கில் காட்டை குறிக்கும். மூங்கில் காடாக இருந்த இடத்துல தான் இறைவன் சுயம்புலிங்கமாக தோன்றுகிறார். இந்த இடத்துல தான் காந்திமதி அம்மையார் இறைவனை நினைச்சு தவம் செய்கிறாங்க. அம்பாளின் தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் காந்திமதி தாயை மனம் புரிந்த சிறப்பான தலம் இதுங்க. இங்கு சிறப்பு வாய்ந்த இசைத்தூண்கள் உள்ளன. இங்கு இருக்கக்கூடிய 5 அம்பலங்களில் ஒன்றான தாமர சபையில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுது. பெயர் குறிப்பு. வேதப்பட்டர் என்பவர் சிவபெருமானின் மீது அதிக பக்தியுடன் பூஜை செய்து வாழ்ந்துட்டு வராரு. சிவபெருமான் அவரின் பக்தியை சோதிக்க விரும்பினார். இறைவன் வேதப்பட்டருக்கு வறுமையை கொடுத்தார். ஆனால் பட்டர் இறைவன் மீது பக்தியும் அன்பும் குறையாமல் அவரை வழிபட்டுட்டு வந்தார். இறைவனின் நெய்வேத்தியத்திற்காக தினமும் வீடு வீடாக போய் நெல் சேகரித்து வருவார். அப்படி ஒரு நாள் சேகரித்த நெல்லை சன்னதி முன்னாடி காய போட்டுட்டு குளிக்க போனாரு. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேதப்பட்டர் நெல் நனைஞ்சு போயிருமேன்னு வேகமா ஓடி வந்தாரு. வந்தவருக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. அங்க அவர் காய போட்டிருந்த நெல் நனையவே இல்லை. மழை தண்ணீரும் அது மேல ஒரு சொட்டு கூட விழல. மழை பெஞ்சும் நெல் நனையாம இருக்கிறத பார்த்தா பட்டருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வேதப்பட்டர் பாண்டிய மன்னன் ராமபாண்டியன் கிட்ட இந்த அதிசயத்தை காட்டுறாரு. உலகிற்கே மழையை கொடுத்து வேதப்பட்டரின் நெல் நனையாம காத்த இறைவனின் சிறப்பை பார்த்தீங்களா? இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் நெல்லை நனைய விடாமல் காத்ததால இவருக்கு நெல்லையப்பர்னு பேர் வந்துச்சு. இத்திருத்தலத்துல ஆணி பெருந்திருவிழா சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஒன்று, நீங்க நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நெல்லையப்பர் போற்றி.